إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபியின்கள், நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டு விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டு விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு முதல் எனக்கும் அடுத்தாமையா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாக கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாக கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தற்போது எமது நாட்டிலும் எமது பிரதேசத்திலும் சீரற்ற காலநிலை தொடர்பான அவதானங்கள், எதிர்கூறல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், அதே நேரம் 2026 புதிய ஒரு ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அதே நேரம் புனித ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற, இப்போது நாங்கள் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஷாபான், அடுத்த ரமதானுடைய மாதத்தினுடைய எதிர்பார்ப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய தினம் உங்களோடு இந்த ஹுத்பாவினூடாக சமூகத்திலே எல்லோரும் பேசுகின்ற, எல்லோரும் எதிர்பார்க்குகின்ற சமூக மாற்றம் அல்லது பிள்ளைகள், மாணவர்கள் ஒழுக்க சீரர்களாக பண்பாட்டு விழுமியங்களோடு உருவாக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்குகின்ற ஒரு எதிர்கூறல், ஆசை, விருப்பம், அது எங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், இஸ்லாம் அதற்கான என்ன வழிகாட்டல்களை வழங்குகிறது என்பது தொடர்பாக உங்களோடு இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். காரணம், எமது பிரதேசத்திலே சுமார் 33 பாடசாலைகள் இருக்கின்றன. அதிலே சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 7,400 சொச்சம் மாணவர்கள், ஆண் மாணவர்கள், அதே நேரம் 7,500க்கும் மேற்பட்ட பெண் மாணவிகள். கடந்த 2023 ஆண்டு எமது நாட்டினுடைய
எமது நாட்டினுடைய சிறுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சினுடைய அறிக்கையின்படி பல்வேறுபட்ட மாணவ மாணவிகள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். விரும்பி, சில நேரம் விரும்பாமல். அதே நேரம் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்களுடைய வீதம் 2021ஆம் ஆண்டிலே இருந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வீதம் அதிகரித்திருக்கிறது. சுமார் 4462 மாணவ மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு கடந்த வருடம் சென்றிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அதே நேரம் சுகாதார அமைச்சினுடைய உளவியல் பிரிவு சொல்கிறது 22.4% பாடசாலை மாணவர்கள் தங்கள் தனிமையிலே இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7.5% மாணவர்கள் தங்களுக்கு நண்பர்கள் இல்லை என்று உணர்கிறார்கள். 75% மாணவர்கள் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் 75% உளநல பிரச்சனையை பாதிக்கப்பட்டு அதனை பகிர்வதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. கடந்த காலங்களை விட இப்போது பெண்களுடைய வீதாசாரம் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய கணக்கெடுப்பின்படியும் கடந்த பல்கலைக்கழக தெரிவின் போது சுமார் 33.4% ஆண் மாணவர்களும் 65% மேற்பட்ட ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அதிகமான மாணவர்கள் பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு போகிறார்கள். அதே நேரம் பெண் மாணவிகள் அதி கூடுதலான அளவு தூர இடங்களுக்கு சென்று தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒழுக்க விழுமியங்கள் பண்பாட்டு ரீதியாக இவர்களுடைய நடத்தைகள், உடை நடை பாவனை, இவர்களுடைய செயற்பாடுகள் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குடும்பத்திலே வளர்ந்து நல்ல குடும்ப பின்னணியை கொண்ட மாணவர்களுடைய பல்வேறுபட்ட கவலையான செய்திகள் எல்லாம் எங்களை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாணவர்கள், பிள்ளைகள், பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் ஒழுக்க விழுமியங்களோடு, பண்பாட்டோடு, இஸ்லாத்தினுடைய ஆன்மீக அந்த எண்ணங்களோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டிய இடம் எங்களுடைய வீடுகளாக இருக்கிறது. வீட்டிலே இருந்து ஒரு பிள்ளை ஆன்மீகத்தோடு உருவாக்கப்பட வேண்டும். என்னென்ன வகையில் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகான வழிகாட்டலாக எங்களுக்கு தந்திருக்கிறது. வல்லாஹு ஜஅலக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வீட்டை தான் அமைதியின் இடமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அங்கே இருந்துதான் ஆன்மீகம் உருவாக்கப்பட வேண்டும். அதிகமான நேரங்கள் எங்களுக்கு கழிகின்ற இடங்கள் எங்களுடைய வீடுகள். எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அதிகமான நேரம் இருப்பது எங்களுடைய வீடுகள். அங்கே ஆன்மீகம் இல்லை என்றால், அங்கே இருந்து ஒரு ஆன்மீகவாதி உருவாக்கப்படவில்லை என்றால் அது எங்கு போனாலும் பிரச்சனை தான். ஆனால் அங்கே இருந்து ஒரு ஆன்மீகம், ஒரு பண்பாடு, ஒரு ஒழுக்க விழுமியம் உள்ள பிள்ளை உருவாக்கப்பட்டால் அது எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும் சரி, எந்த பாடசாலையில் சென்று கற்றாலும் சரி, அது பண்பாட்டோடு, இஸ்லாத்தோடு, தீனோடு, அஹ்லாக்கோடு அந்த பிள்ளை வளர்க்கப்படும், உருவாக்கப்படும். அதிலே அது பிரதிபலிக்கும். எனவே இஸ்லாம் எங்களுடைய வீடுகள் தொடர்பாக பேசியிருக்கிறது. எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்கப்பட வேண்டிய உணர்வு, ஈமானிய உணர்வு எங்களுடைய வீடுகளில் கொடுக்கப்பட வேண்டும். ஈமானிய பேச்சு பேசப்பட வேண்டும். அல்லாஹ் பற்றிய பேசப்பட வேண்டும். இந்த உலகத்தை படைத்தது யாரு? அறிவை தந்தது யாரு?
ரிஸ்கை தருவது யாரு? அல்லாஹ் பற்றிய பேச்சு வீட்டிலே இருந்து உருவாக்கப்படும். பிள்ளைகள் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். கணவனும் மனைவியும் உரையாட வேண்டும், பிள்ளைகளோடு கதைக்க வேண்டும். முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அல்லாஹ் பற்றிய அறிவு, அந்த ஈமான். நாங்கள் முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம் என்ற காரணத்தினால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக அலட்டுவதில்லை, பேசுவதில்லை, கதைப்பதில்லை. முஸ்லிம் பரம்பரையிலே நாங்கள் வந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, ஈமானிய உணர்வோடு வளர்க்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சொல்வது கதை அல்ல, நாஸ்திகர்களாக மாறுகின்ற நிலை இன்றைய நாட்டிலே உருவாகி இருக்கிறது. நாஸ்திகத்தை தன்மையோடு சிந்தனையோடு உருவாகின்ற நிலை எமது நாட்டிலே இன்று உருவாகி இருக்கிறது. வீட்டிலே இருந்து ஈமான், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் தான் தேவையை போக்காட்டுகிறான், தேவையை நிவர்த்தி செய்கிறான், நோயை தருவோனும் அவன்தான், நோயை குணப்படுத்துவோனும் அவன்தான். இந்த அறிவு, இந்த இல்ம், அல்லாஹ்வை பற்றி வீட்டிலே பேச வேண்டும், கதைக்க வேண்டும். பிள்ளைகளுடைய சிறு பிராயத்திலே இருந்து அது உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் முதலாவது ஈமானிய உணர்வோடு அந்த பிள்ளை வளர்க்கப்படும். அல்லாஹ்வை பயங்கரவாதியாக காட்டக்கூடாது. இன்று நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பற்றி பயமுறுத்தி இருக்கிறோம். இல்லை, குர்ஆனை பிரட்டி பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ரஹ்மான் என்று சொல்கிறான், அல்லாஹ் தன்னை ரஹீம் என்று சொல்கிறான், அல்லாஹ் தன்னை கஃபார் என்று சொல்கிறான், அல்லாஹ் தன்னை கஃபூர் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன், தாயை விடவும் பன்மடங்கு அன்புள்ளவன். அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும் சகோதரர்களே. வீட்டிலே அல்லாஹ்வை பற்றி கதைக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசி 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 கதைத்து கதைத்து பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஈமானுடைய உணர்வை முதலாவது கொண்டு வர வேண்டும். ஈமான் வந்தால்தான், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை வந்தால்தான், அல்லாஹ்வின் மீது உள்ள இரக்கம் வந்தால்தான் அவனால் சொல்லப்பட்டவைகளை செய்வதற்கு அவனுடைய உள்ளம் இடம் கொடுக்கும். விருப்பம் வரும், ஆசை வரும். அல்லாஹ்வை விரும்புவான், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அல்லாஹ் இதனை தடுத்திருக்கிறானே, இதனை செய்யக்கூடாது என்ற உணர்வு வரும். எப்போது? அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற போது. அல்லாஹ்வை பற்றி கதைக்க வேண்டும், பேச வேண்டும், பிள்ளைகளை கதைக்க வைக்க வேண்டும். இதுதான் முதலாவது நாங்கள் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இனியமானவர்களை, இரண்டாவது, வீடுகளில் தொழுகைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஃபர்லான தொழுகைகள், ஆண்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகின்ற அதே நேரம் பிள்ளைகளை தொழுகைக்காக உற்சாகப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதிலே தொழுகைக்கு ஏவுமாறு, 10 வயதிலே வற்புறுத்தி தொழ வைக்குமாறு சொன்னார்கள். வீட்டிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. தொழுகைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிக சிறந்த தொழுகை வீடுகளில் தொழுகின்ற சுன்னத்தான தொழுகைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் வீடுகளில் தொழுவார்கள். சொன்னார்கள், சல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும் ஃபஇன்ன அஃதலஸ் ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். தொழுகைகளில் மிக சிறந்தது வீடுகளில் தொழுகின்ற தொழுகைகள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வீடுகளை வலா தத்தகிது குபூரா, தொழுகைகள் இல்லாத மக்பராக்களாக, மன்னரைகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். பிள்ளைகளுக்கு தொழுகைகள் ஊட்டப்பட வேண்டும். எப்போதிருந்து? சிறு பிராயத்திலிருந்து உருவாக்கப்படும். அவன் எங்கே போனாலும் தொழுவான். அந்த உணர்வு வீட்டிலே இருந்து கொடுக்கப்பட வேண்டும். அதிக நேரம் இருப்பது வீடுகளில் தொழுகின்ற உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். கணவன் முன்சஃபிலே நின்று தொழுகிறார், முன்சஃபிலே நின்று சுபஹ் தொழுகிறார். வீட்டிலே பார்த்தால் மனைவியும் உறங்கிக் கொண்டிருக்கிறார், வயது வந்த பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா ثم ஐகல இம்ரதஹு ஃபஸல்லத் ஃபஇன் அபத் நலஹ ஃபீ வஜிஹி அல்மா. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த மனிதன் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்புகிறான், அதிகாலை பொழுதிலே எழும்புகிறான். மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிறாள், மனைவி எழுப்பாட்டுகிறான், மனைவி எழும்பவில்லை.
இலேசாக தண்ணீரை தொட்டு எழுப்பாட்டுகிறார். இருவருமாக தொழுகிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஹிமல்லாஹு இம்ராஅத்தன் காமத் மினல் லைலி ஃபஸல்லத், இரவிலே எழுந்து தொழுது கொண்டிருக்கிறார், தஹஜ்ஜுடைய நேரம். சும்மா ஐகலத் ஜௌஜஹா, மனைவியை எழுப்பாட்டுகிறார், கணவனை எழுப்பாட்டுகிறார். அவர் ஃபைன் அபா, மறுக்கிறார். நலஹத் ஃபீ வஜ்ஹி அல்மா, தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டி இருவருமாக தொழுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வான். இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே தஹஜ்ஜுடைய தொழுகை தொழும்போது அந்த அழுகையினால் பிள்ளைகள் எழும்புகின்றன. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட குடும்பங்கள், வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. வீடுகள் இப்படிப்பட்ட வீடுகளாக உருவாக்கப்பட வேண்டும். தொழுகைகள் ஃபர்லான தொழுகைகள் மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகைகள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைல், நபி அவர்கள் இரவிலே தொழுவார்கள். ஃபஇதா அவ்தர, கடைசி ரகாத்துக்கு வந்தால், கூமி யா ஆயிஷா, கூமி யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எழுந்திருங்கள், ஃபஅவ்திரி, தொழுங்கள். வீடுகள் தொழும் இடங்களாக உருவாக்கப்பட வேண்டும். ஃபர்லான தொழுகைகள் ஆண்கள் பள்ளி வாயிலுக்கும், வீட்டிலே பெண்கள் ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், தொழுகைகளை சிறு பிராயத்திலே இருந்து பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அது எங்கே போனாலும் அந்த தொழுகையுடைய உணர்வோடு பிள்ளைகள் இருக்கும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தொழுகைகள் எங்களுடைய வீடுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் தூங்குகின்ற போது அவனுக்கு 3 முடிச்சுக்கள் இடப்படும். 3 முடிச்சுக்கள் இடப்படும். சொன்னார்கள், அவன் எழுந்திருப்பான் சுபஹ் தொழுகைக்காக, சொல்லுவான், ஷைத்தான் வந்து சொல்லுவான், இன்னும் நேரம் இருக்கிறது, நீ தூங்கு. அவர் தூங்குவார். மீண்டும் எழுந்திருப்பார். மீண்டும் ஷைத்தான் சொல்லுவான், இல்லை இன்னும் நேரம் இருக்கிறது, தூங்கு. மீண்டும் எழுந்திருப்பார். மீண்டும் ஷைத்தான் சொல்லுவான், நீ தூங்கு, இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. கடைசியாக எழுந்து பார்ப்பார், காலை சூரியன் உதயமாகிவிடும், சுபஹுடைய தொழுகை கலாவாகிவிடும், சிறுநீரை கழித்துவிட்டு ஷைத்தான் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எங்களுடைய வீடுகள் மிக பிரதானமான ஒரு அம்சம். ஷைத்தானியத்தான வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக பிரதானமாக எங்களுடைய வீடுகளில் இருந்து ஷைத்தான்களை விரட்டி அடிக்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டிலே அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மதலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியதற்கு உதாரணமும், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படாமல் விடுவதற்கு உதாரணமும் உயிருள்ளவனும் உயிரற்றவனும் போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய திக்ர் வீடுகளில் மொழியப்பட வேண்டும். அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக, ஆன்மீகத்துடைய வீடுகளாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆதாத்துகள் இபாதத்துகளாக மாற்றப்பட வேண்டும். பிரதானமாக ஷைத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். ஷைத்தானுடைய தூண்டுதலோடு எங்களுடைய வீடுகள் இருக்குமாக இருந்தால் அங்கே இருந்து உருவாக்கப்படுகின்ற பிள்ளைகள், குழந்தைகள், மாணவர்கள் ஷைத்தானிய சிந்தனையோடு உருவாக்கப்படுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கணவனும் மனைவியும் சேருகின்ற போது அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் வ ஜன்னிபின ஷைத்தான மிம்மா ரஸக்தனா, இந்த துஆவை ஓதுமாறு சொன்னார்கள். இந்த துஆவை ஓதி அந்த இருவரும் சேருகின்ற நேரத்தில் அதன் மூலம் பிள்ளை உருவாகினால் அதிலே ஷைத்தானுடைய தீங்கு இருக்க மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே இருக்கிறது பிள்ளையுடைய உருவாக்கம்? ஒரு சாலிகான, உன் கண்குளிர்ச்சியான, எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய,
எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரைகளுக்கு வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையுடைய உருவாக்கம் எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிரார்த்தனையில் இருக்கிறது. ஒன்று கூடுகின்ற போது ஏற்படுகின்ற சொல்கின்ற பிரார்த்தனையில் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா தகல ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதர் வீட்டுக்கு நுழைகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லாமல் நுழைந்தால், பிஸ்மில்லா என்று சொல்லாமல் நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவானாம், அத்ரக்துமுல் மபீத, இந்த வீட்டிலே எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டால் சொல்லுவானாம், ஃபக்கத் அத்ரக்துமுல் மபீத வல் அஷா, எனக்கு சாப்பிடுவதற்கும் இங்கே இடம் கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீடு எப்படி உருவாக்கப்பட வேண்டும், வீட்டிலே இருந்த ஆன்மீக சிந்தனை எப்படி உருவாக்கப்பட வேண்டும், ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகின்றாரோ, காலையிலே ஓதினால் மாலை வரைக்கும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. மாலையிலே ஓதினால் காலை வரைக்கும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் சிறிய ஒரு அம்சமாக கருதுகிறோம், ஆனால் அவைகள் தான் எங்களுடைய வீடுகளை பாதுகாப்பது, வீட்டிலே ஆன்மீக சூழலை உருவாக்குவது, ஷைத்தானை விரட்டி அடிப்பது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்லிகுல் அப்வாப் வذ்குரு இஸ்மல்லாஹ் ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாப முகல்லகா, கதவுகளை மூடுகின்ற போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லா என்று கதவை மூடுங்கள். பிஸ்மில்லா சொல்லி மூடப்பட்ட கதவுகளை திறக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய வஸ்வாஸ் எங்களுடைய வீட்டுக்குள் வந்து விட்டால் அதை எல்லாம் பாழாக்கிவிடும். சண்டை, சச்சரவு, பிரச்சனை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கவலை, துக்கம், நஷ்டம், பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒரு நாளைக்கு 100 தடவைகள் ஓதினால், ஒரு நாளைக்கு காலையிலே 100 தடவைகள் ஓதினால் அவனிடத்திலே ஷைத்தான் எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டான். பிள்ளைகளிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும், சிறு பிராயத்திலே இருந்து ஓத ஆரம்பிக்க வேண்டும். ஷைத்தானை விட்டு விரட்டி அடிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான திக்ர்களை கற்றுத் தந்தார்கள். காரணம், அவன் ஒரு சபதம் எடுத்து விட்டு வந்திருக்கிறான், ஃபபி இஸ்ஸதிக லஅகுவியன்னஹும் அஜ்மாயின், உங்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன், எனக்கு அதுக்கு அனுமதி தாயா அல்லாஹ் என்று அனுமதி எடுத்து விட்டு வந்திருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்தது எங்களுடைய வீடுகள் குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஜஅலு புயூதகும் மகாபிர் இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி துக்ரவு ஃபீ சூரத்தில் பக்ரா, சூரத்தில் பக்ரா ஓதப்பட வேண்டும். சகோதரர்களே, வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் ஓதப்பட வேண்டும். வீட்டிலே உள்ள ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மிக பிரதானமான ஒரு சூரா. எமது பிரதேசத்திலே மாஷா அல்லாஹ் மாணவர்கள் அல் குர்ஆனை ஓதுகிறார்கள். தரம் 3, 4 படிப்பதோடு அந்த குர்ஆன் மதரசாவுடைய அந்த தொடர்பு அப்படியே துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அதன் பின்னர் மாணவர்களுடைய குர்ஆனுடைய நிலை என்ன? சுப்ஹானல்லாஹ். ரமதானிலும் ஓத முடியாது, ஓதுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. பிரேத்திய வகுப்புகள், பாடசாலைகள், அரசாங்கமே விடுமுறையிட்டிருக்கும் போது பாடசாலை நடைபெறுகிறது. பிரேத்திய வகுப்பு ஓதுவதற்கு டைம், நேரம் இல்லை. கேட்டால் சோர்வாக இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்ற வீடுகள். கண்ணியமானவர்களை, வீடுகளிலே இருந்துதான் பண்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும். அஜ்னபி மகரமுடைய தொடர்பாடல் அது எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண்ணுடைய தொடர்பாடல் அது எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. எங்கே இருந்து சொல்ல வேண்டும்? பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு சொல்கின்ற கதை அல்ல இது. வீடுகளிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும். யாரோடு கதைக்க வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரோடு தொடர்பாடலை வைத்துக் கொள்ளலாம், யாரோடு பிரயாணம் செய்யலாம். இஸ்லாம் மிக அழகாக ஆணித்தரமாக
இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அஜ்னபி மஹரமுடைய தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துகூல் அலன் நிசா, பெண்கள் வருவதை மிக கவனமாக, நீங்கள் ஆண்கள் பெண்களோடு நடந்து கொள்வதை மிக கவனமாக எச்சரிக்கை செய்கிறேன். அப்போது ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அஃபரைதுமுல் ஹமு, அஃபரைதுமுல் ஹமு, என்னுடைய வீட்டுக்கு நான் தனிமையில் இருக்கும் போது என்னுடைய கணவனுடைய சகோதரன் வருவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹமு அல் மௌத் என்றார்கள். அவ்வளவு எச்சரிக்கையாக சொன்னார்கள். சர்வ சாதாரணமாக பாட்டி என்று போகிறோம், உண்டு கூடல் என்று போகிறோம். எங்கே இருந்து பிள்ளை உருவாக்கப்பட வேண்டும்? அஜ்னபி மஹரமியுடைய தொடர்பு. இது ஹராம், இது ஹலால் என்பது வீடுகளில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால், கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, பிழையான தொடர்போடு வந்து நிற்கும். கண் முன்னே, கண் எதிரே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை உருவாகும். நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல குடும்பத்திலே, நல்ல பின்னணியிலே, நல்ல வம்சத்திலே வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அஜ்னபி மஹரமி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. கடைசியில் நிலை தலைகீழாக மாறியிருக்கிறது. முஸ்லிம்களோடு தொடர்பு அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களோடான தொடர்பாடல். சுப்ஹானல்லாஹ். தொட்டு கதைக்கிறார்கள். பார்ப்பதே ஹராம், கூடாது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கும் போது சர்வ சாதாரணமாக தொட்டு பேசுகின்ற நிலை சொல்லிக் கொடுக்கப்பட வீடுகள், ஆன்மீகம் வீடுகளில் இருந்து உருவாக்கப்படவில்லை. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆடை ஒழுங்குகள் வீடுகளில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாக மாலைகளையும் காப்புகளையும் அணிந்து கொண்டு எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் வீதிகளில் உலா வருகிறார்கள். கைகளுக்கு மதுரொண்டி போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் மிக மோசமாக தடை விதித்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எங்கே இருந்து உருவாக்கப்பட வேண்டும்? ஒரு எந்த ஆடை, எது அவுரத், எது மறைக்கப்பட வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். வீடுகளில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, பிள்ளைகள் இல்லாவிட்டால் அது சில நேரம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைகளுக்கு வந்து உருவாகிவிடும். குர்ஆன் பிள்ளைகளுடைய அஹ்லாக், பண்பாடு, ஒழுக்கம் வீடுகளில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்தியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா என்ற அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே, வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி, உங்களுடைய பிள்ளைகள், வீடுகளிலே வளருகின்ற பிள்ளைகள் வயதுக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய படுக்கையை நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனுடைய கட்டளை. வயது வராத பிள்ளைகளுக்கு இஸ்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன தெரியுமா? வீடுகளில் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுல் ஹுலும். வயதுக்கு வராத பிள்ளைகள் வீடுகளில், சிறுவர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய, சிறார்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல், மின்கும் சலாத மர்ராத், 3 சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பெற்றோர்களுடைய அறைக்கு நுழைவதற்கு அனுமதியை எடுத்துக்கொள்ளுங்கள். வயதுக்கு வராத பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் குர்ஆன். அஹ்லாக்கை, பண்பாட்டை வீட்டிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும். வளர்ந்ததன் பின்னர், தோளுக்கு மேல் வளர்ந்ததன் பின்னர் கத்திக் கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், கண்ணை கசக்கிக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் தட்டு தடமாறி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹுக்கு முன்னர் உங்களுடைய அறைக்கு உங்களுடைய சிறு குழந்தை வருவதாக இருந்தால் அனுமதி எடுத்துக் கொள்ளுங்கள். வஹீன தலவுன தியாபக்கும் மினல் லஹீரா, லுஹருடைய நேரம், ஆடைகள் விலகி இருக்கக்கூடிய நேரம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அறைக்கு வருவதாக இருந்தால் அனுமதி எடுத்துக்கோ. மின் பாதி ஸலாத்தில் இஷா. எப்படிப்பட்ட அஹ்லாக்கை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை எந்த ஒரு மார்க்க உலகத்தில் சொல்லிக் கொடுக்குமா? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது இப்படியான வழிகாட்டுகளை. எனவே கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்கள், இப்படி எங்களுடைய அயலவர்களுடைய உரிமைகள் என்ன, எங்களுடைய
குடும்ப உறவை பேணி வாழ்வதனுடைய உரிமைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி வீட்டிலே இருந்து எப்படி இஸ்லாம் உருவாக்கப்பட வேண்டும், தீன் உருவாக்கப்பட வேண்டும், மார்க்கத்துடையவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இதனோடு தொடர்ச்சி பல்வேறுபட்ட அம்சங்களை இஸ்லாமிய வழிகாட்டல்களாக அது சொல்லித் தந்திருக்கிறது. ஒவ்வொருவர்களும் இன்று எங்களுடைய வீடுகள் ஆன்மீக வறுமையோடு, பொருளாதார வறுமை ஒரு பக்கம் இருக்க, ஆன்மீக வறுமையோடு எங்களுடைய வீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக மாற்றப்பட வேண்டும். பண்பாடுகள், ஒழுக்கங்கள் வெளியிலே இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், அப்படி பழுதாக்குகிறார்கள், இப்படி மோசடி செய்கிறார்கள், அப்படி பிள்ளைகளை கெடுக்கிறார்கள். இல்லை, வீடுகளிலே சரியான ஆன்மீகம், சரியான தொழுகை, சரியான ஈமான், சரியான துஆ கொடுக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், எங்களுடைய மறுமையிலே எங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அப்போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போமாம், என்ன காரணம் எங்களுக்கு இந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் எங்களுக்கு தேவை. வீட்டிலே இருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களை நினைத்து நினைத்து அழ வேண்டும், எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய கடமைகளில் ஏதாவது குறை செய்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும், எங்களுக்காக சதகாக்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்குகின்ற மிக பிரதானமான இடம் எங்களுடைய வீடுகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய வீடுகளாக ஆக்குவாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக. கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி விடாமல் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வீடுகளை ஈமானியத்தோடு உன்னுடைய தீனுடைய அமல்கள் நிறைவேற்றக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. يا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين ابو بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن ابي طالب رضي الله عنه وعن صحابه كلهم اجمعين. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك سميع كريم مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.